டிட்வா சூறாவளியினால் பாதிக்கப்பட்ட மலையக மக்களுக்கான நிலம், வீடு வசதி மற்றும் தங்குமிட ஆதரவு குறித்த ஆரம்பகட்ட கலந்துரையாடல் நேற்று ஹட்டனில் அமைந்துள்ள சீடா பயிற்சி மையத்தில் நடைபெற்றது. இலங்கையை கட்டியெழுப்பும் திட்டமான ரீபில்டிங் ஸ்ரீலங்கா திட்டத்தின் கீழ் வீடமைப்பு மற்றும் மேல்குடியேற்றத்திற்கு பொருத்தமான நிலங்களை அடையாளம் காண்பதற்காக அரசாங்கத்தினால் பிரதேச ஆலோசனை குழுக்கள் நிறுவப்பட்டுள்ளன. இந்த ஆலோசனை குழுக்களில் சிவில் சமூக அமைப்புகளின் பங்களிப்பை உறுதிப்படுத்துவதும் அவற்றுக்கான பிரதிநிதிகளை பெயரிடுவதுமே கலந்துரையாடலின் பிரதான நோக்கமாக அமைந்தது. இதனை நோக்கமாக கொண்டு இவ்வந்திப்பில் கலந்து கொண்ட சிவில் சமூக அமைப்புகள் பின்வரும் விடயங்களுக்கு இணக்கம் தெரிவித்தன. நிலம், வீடமைப்பு மற்றும் மீள்குடியேற்றம் தொடர்பான அத்தியாவசிய தரவுகளை திரட்டுதல், பிரதேச ஆலோசனை குழுக்களுக்கு நியமிக்கப்பட வேண்டிய தகுதியுள்ள நபர்களை பரிந்துரை செய்தல் ஆகிய விடயங்களுக்கு இணக்கம் தெரிவித்தன. இந்த ஒருங்கிணைந்த முயற்சியானது சூறாவளியால் பாதிக்கப்பட்ட மலையக மக்களுக்கு நிலையான மற்றும் பாதுகாப்பான வாழ்வாதாரத்தை உறுதி செய்வதற்கான ஒரு முக்கிய நகர்வாக கருதப்படுகிறது. உறுதிப்படுத்தப்பட்ட உண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள ஆயுள் மீடியாவை ஃபாலோ செய்யுங்கள்.